ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, a day in my life அப்படின்னு vlog மாதிரி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். பட் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் நான் பண்ண போகிறேன் மீன்ஸ் தெரிஞ்சு ஈவினிங்காக ஜிம் போவேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். 9 o'clock இருக்கும். நான் 8:30க்கெலாம் போகணுன்னு நினச்சா நான் இங்கே 9 o'clock. பட் வீட்டுக்கிட்ட தான் கோயில் இருக்குது. நான் சிவன் கோயிலுக்கு போகிறேன் இன்னைக்கு. பிகாஸ் இன்னைக்கு சிவராத்திரின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ கிளம்பலாமா? ஸோ அப்படியே குட்டி கெட்டுடி இந்த மாதிரி பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி குளிச்சுட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுதான் என்னுடைய மேக்கப் போச்சு. ஸோ நான் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பாண்ட்ஸ்லேருந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வெட் அண்ட் வைட்லேருந்து இந்த ப்ரோ கிட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ப்ரௌன், பிளாக் அண்டு இதோட சேர்ந்து இந்த வேக்ஸ் கூட இருக்கும். இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ண சன்ஸ்க்ரீனு. ஸோ ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனை விட இது ரொம்ப குட்டியாக தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதனோண்டு ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணாலே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த Forever 52லேருந்து இந்த காம்பேக்ட் பவுடர் ஆரல்ஸ் இந்த பிபி பவுடர் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு பிபி பவுடர் தான் யூஸ் பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ அதை விட இது ரொம்ப லைட்டாக இருக்கும், மினிமலாக, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக அதை எடுத்து ப்ரெஷ்ஷில் போட்டுட்டு நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெவல்யூஷன்லேருந்து ரீலோடட் பேலெட்டு, இது சூப்பராக இருக்குது. ஸோ நான் வாங்கி இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து இந்த பிரிக் ஷேட் மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அந்த பிரிக் மாதிரி இருக்கிற ஷேடை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக டேப் பண்ணிவிட்டு கைட்டில் எக்ஸஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு காஜலுக்கு லாக்மேலேருந்து ஐகானிக் காஜல். ஸோ எனக்கு என்ன பண்ணுறோமோ இல்லையோ இந்த காஜல் ஒன்று வச்சாலே லுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ காஜல் வச்சுக்கிட்டேன். காஜல் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மஸ்காரா போட்டுக்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபேஸஸ் கனடாவோட மஸ்காரா, இது சூப்பராக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு. அண்ட் தென் ஒரு ஹை-எண்ட் ப்ராடக்ட்டுக்கு கம்பேர் பண்ணுறப்போ இதுவும் அந்த மாதிரி சிமிலராக ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக். நான் லிப்ஸ்டிக்கு எப்பயுமே இந்த லாக்மேலேருந்து ப்ரௌன் எக்ஸ்ப்ரெஸோ தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால இந்த ஷேடையும் அதுக்கப்புறம் இன்னொரு ஷேடையும் ரொம்ப லைட் ஷேடையும் சேர்த்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது இன்னொரு லிப்ஸ்டிக் சேம்பர்லேருந்து ஷேடு எனக்கு தெரில. ஸோ அதுதான் ரொம்ப லைட் ஷேட் அண்ட் கொஞ்சம் டார்க் ஷேட் போட்டு நல்லா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹேருக்கு ஹேர் சீரம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு டிட்டாங்கிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் பிந்தி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக லுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வாட்ச் போட்டுக்கிட்டேன். இது ஜோக்கர் அண்ட் விச்சஸ்லேருந்து ரோஸ் கோல்டு வாட்சஸ்லாம் இப்போலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஷால் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸு நான் இது வாங்குறதுக்காகவே இந்த ஷாலுக்காக தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷாலு. ஸோ இது கூட பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், நான் கிளம்பிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், கேப் போட்டாச்சு. கேப் வர வரைக்கும் அப்படி கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். மீன்வேல் நான் ஆட்டோவும் போட்டுட்டேன். ஸோ ஆட்டோ வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் காலையில் 9 மணிக்கெலாம் சரியான வெயில். மத்தியானம் 1 மணிக்கு 2 மணிக்கு எப்படி இருக்குமோ, ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்துச்சு. வெளியில் வந்தோடனே கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆட்டோ வந்துட்டாங்க. ஸோ ஆட்டோ ஏறி நாங்களும் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலேருந்து அந்த லொக்கேஷனுக்கு 15 மினிட்ஸ். நாங்கள் இருக்கிறது ஹஸ்தினாபுரம் நியர் ரோம்பிட் கிட்ட. அது திருசூலம் தான். திருசூலத்தில் ஒரு கோவில், ஆக்சுவலாக பழைய காலத்து கோவில் போல். அது திருப்பியும் ரீனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து
கூப்பிட்டாங்களா. ஸோ அதான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் காட்டுச்சு எனக்கு லொக்கேஷனு. அப்படி இப்படி வெயிட் பண்ணி போயிருந்தா கூட ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிருந்திருக்கும். ஓவராலாக 20 மினிட்ஸில் போய் ரீச் ஆக வேண்டியது. லாஸ்ட் வீக் ஆல்ரெடி போயிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த வீக் போனால் சரியான வந்து மைண்ட் அப்செட்டு. பிகாஸ் வந்து இந்த ரயில்வே கேட் வந்து ஓப்பனில் இருந்துச்சு லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ. பட் இந்த வீக் போனால் வந்து கேட் போட்டிருந்தாங்க. சரி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த ரயில்வே கேட்டு. ஸோ அதுக்கப்புறம் கோயில்கிட்ட போய் ரீச் ஆகிட்டு கொஞ்சம் தேவையான திங்ஸ், ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து விளக்கு ஏற்றுறதுக்கான திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருந்தோம். இங்கே பார்த்தா வந்து அவ்வளோ கூட்டம். அன்றைக்கி ஏதோ விசேஷம் போல், லைக் மந்த்லி சிவராத்திரின்னு சொல்லுவாங்களாமா. ஸோ இதுதான் அந்த கோவில். ஆக்சுவலாக நான் கோவில் போனாலே வந்து மோஸ்ட்லி ஃபோன் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஃபோன் சைலண்ட்டில் போட்டு வச்சுருவேன். அண்ட் தென் வந்து வீடியோஸு, ஃபோட்டோஸ்லாம் பெருசாக எடுக்கவே மாட்டேன். ஃபுல்லாக போனால் அப்படியே ஃபுல்லாக சாமியை பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே தான் வருவேன். பட் இங்கே கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சா, ஸோ ரெக்கார்ட் பண்ணலாமே, விலாக் எடுத்துகிட்டு இருக்குமே அப்படின்றதுனால தான் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்தேன். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்ற பயம் தான். ஸோ அவ்வளோதான். நான் வந்து உள்ளே போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து வெளியில் எந்த நிலமையில தான் உட்காந்துட்டு இருக்கேன். சரியான வெயில். ஸோ அப்படி கண்ணெலாம் வந்து அவ்வளோ எரியுது வெயிலுக்கு. ஸோ கேப் போட்டுட்டு கேப்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கேப் வந்தாச்சு. ஆனால் வந்து நாங்கள் போனப்போ வந்து வேறு ரூட்டில் போயிருந்தோம். ரிட்டன் வரப்போ வந்து இது வேறு ரூட்டில் கனெக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான். வந்து நியர்லி ஒரு 12:20க்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன். எழுந்திரிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டேன். ஸோ நான் இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வருவாங்க. ஃப்ரெண்டு மீன்ஸ் என்னோடய ஜிம்மேட், அவங்களும் வராங்க. இப்போ தான் கால் பண்ணாங்க. ஸோ அதான் 7:30க்குள்ளே வந்து ஜிம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஸோ அப்படி நானும் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஆக்சுவலாக ஜிம் போகிற வரைக்கும் காட்டலாம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்சால் எடுத்தேன்னா நான் அட்டாச் பண்ணுறேன். எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நான் வந்து கிளம்புறேன். ஸோ ஜிம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பக்கத்தில் தான். நியர்லி எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது நான் வந்து வண்டியில் போகிறதுக்கு. வாக் பண்ணி போனாலே வந்து 7 மினிட்ஸில் நான் போயிடுவேன். ஸோ அங்கே போயிட்டு அவங்களுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், லயாக்காக. ஸோ நான் வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டு ஷூஸ்லாம் போட்டுட்டு வார்ம் அப் பண்ணிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து நானும் ஷூஸ்லாம் போயிட்டு வார்ம் அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க என் கூட ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபைனலி நான் வார்ம் அப் முடித்தோடனே அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க தான் அது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் நிறைய ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருப்போம். கிட்டத்தட்ட எல்லாருக்கூடையும் நம்மளுக்கு அந்த மாதிரி வைப் கனெக்ட் ஆகாது. நம்ம எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ அந்த மாதிரி சேம் வைப் இவங்க. ஆக்சுவலாக நாங்கள் பேசுறது எல்லாமே வந்து இது அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுக்காம போடலான்னு நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பின்னாடி வந்து சாங் ஓடிட்டு இருந்துச்சு. மோஸ்ட்லி ஜிம்மில் வந்து பாட்டு ஓடிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பேசி போட்டாலும் அது நம்மளால் இங்கே போட முடியாது. அண்ட் தென் ஸோ இப்படி தான் வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒர்க் அவுட் செஷன் வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்புவோம். ஸோ இப்படி தான் போச்சு அன்றைக்கி. எனக்கு வந்து அன்றைக்கி லெக் டே. ஆனால் ஜாலியாக வந்து லெக் ஒர்க் அவுட் போட்டுட்டு இருந்தேன். வர்றது 6 மாதத்துக்கு ஒரு தடவை. நான் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பேன். டெய்லி வரவங்க கூட இப்படிலாம் பண்ண மாட்டேன் தெரிஞ்சு. சரி வா போகலாம். நான் வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கிளம்புறோம். என் மூஞ்சி ரொம்ப கேவலமாக இருக்கு. பரவாயில்ல, எல்லாரும் மூஞ்சி இப்படி தான் இருக்கும் போல ஜிம்முக்கு வந்தா. நேரம் அவ்வளோதான். டைம் வந்து 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் வந்து 8:30 ஆகுது. ஆமாம், நாங்கள் வந்து முடிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். வெளியில் போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கிடுவோம். அவ்வளோதான்.
என் சொட்டை பாரு எப்படி தெரியுது. நாங்க வந்து ஜூஸ் கடைக்கு வந்திருக்கோம். பேசாதடி. அவ்வளோதான், ஜூஸ் கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து என்னடி ஜூஸு? மேங்கோ ஜூஸா? நான் வந்து பைனாப்பிள் ஜூஸ் எழுதியிருக்கேன். சுகர் கம்மியாக சனியா அப்படிலாம் கிடையாது. பைனாப்பிள் ஜூஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லதாம்மா, எனக்கு பிடிக்கும். அப்படி ஆட்டல கேமரா வந்து கவுண்டரில் ஹஸ்தினாபுரத்தில் அங்கே வந்து அர்பன் கேஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ள தான் இவ்வளோ அவ்வளோ பெரிய நாங்கள் பண்ணுறோம். கடைக்காரர் எங்களை பார்க்குறாரு. நான் இந்த வீடியோவில் வந்து கட் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன். ஓகே பாய். பார்க்குறேன் பாய். நீ எடுத்துக்கோடி ஃபோட்டோவில். என்ன மாதிரி எடுக்கணும்? நீ ஃபோட்டோ எடுக்க வரலையே, வந்தியோ நினச்சேன். எடுத்துக்கோ. ஆமா, நீ எடுப்பா. நீ எடுத்துக்கோ. நல்லா இருக்கு. அப்படியே விட்டுரு. அவ்வளோதான். இது பைனாப்பிள். அது என்னது? அது தெரியும். மேங்கோ. தெரியலையே, கேட்டலாமா? இன்னைக்கு அவ்வளோதான் எடிட் பண்ணுறேன். நியூஸ்லாம் எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குது ஒரு நாள். ஆனால் நீ வரவே மாட்டேன். இப்படி தான் வருவேன். திடீர்னு நல்லா பேச, திடீர்னு காணாமல் போயிடுவேன். ஸோ அவ்வளோதான். நான் வந்து ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய டின்னரையும் நான் முடிச்சிட்டேன். டைம் வந்து 9:30 ஆகுது. ஸோ அதோட இந்த வீடியோவையும் நான் முடிச்சிக்கிறேன். ஏன் வளர்றது இல்லை. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான். பாய்.